ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க லெசனுக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் vocabulary பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் அப்படின்றபோது அடிப்படை அப்படின்னு அர்த்தம். அடிப்படை. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா லைக் வாட்டர் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் நீடு. வாட்டர் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் நீடு. நீர் வந்து நமது அடிப்படை தேவை. எஜுகேஷன் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் நீடு. எஜுகேஷன் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் நீடு. கல்வி நமது அடிப்படை தேவை. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் எ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ராக்கெட் சயின்ஸ். நியூட்டன்ஸ் தேர்ட் லா இஸ் எ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ராக்கெட் சயின்ஸ். ராக்கெட் சயின்ஸுக்கு நியூட்டனோட தேர்ட் லா தான் அடிப்படை. அந்த நெக்ஸ்ட் vocabulary பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அப்படின்ற போது நன்றி அல்லது நன்றி உணர்வு அப்படின்னு அர்த்தம். நன்றி அல்லது நன்றி உணர்வு. We can't expect gratitude from him. We can't expect gratitude from him. அவங்ககிட்ட இருந்து நன்றி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவன் சரியான நன்றி கிட்ட பையன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ தான் பி வித் கிராட்டிடியூடு. பி வித் கிராட்டிடியூடு. நன்றி உணர்வோடு இருங்க. கொஞ்சமாவது நன்றி உணர்வோடு இருங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேஷன். கம்பேஷன் அப்படின்னு சொல்லும்போது இரக்கம் அல்லது பரிதாபம் அப்படின்னு அர்த்தம். இரக்கம் அல்லது பரிதாபம். This is not the time to show compassion. Time to act. This is not the time to show compassion. Time to act. இது பரிதாபப்படுறதுக்கு உண்டான இல்லைன்னா இறக்கப்படுறதுக்கு உண்டான நேரம் வந்து கிடையாது. செயல்படுறதுக்கு உண்டான நேரம். எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு தப்பு நடக்கும்போது அதை பார்த்து நம்ம பரிதாபப்படாமல் அதுக்கு அடுத்து என்ன செயல் செய்யணுமோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது தான். ஓகேங்களா? ஷோ கம்பேஷன் டுவர்ட்ஸ் எல்டர்ஸ். ஷோ கம்பேஷன் டுவர்ட்ஸ் எல்டர்ஸ். பெரியவங்க மேலே வயசானவங்ககிட்ட இரக்கம் காட்டுங்க. இரக்கமாக நடந்துக்குங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நெக்ஸ்ட் vocabulary பார்த்தீங்கன்னா டிக்னிட்டி. டிக்னிட்டி அப்படின்றபோது கண்ணியம் அப்படின்னு அர்த்தம். கண்ணியம். ஷி ஸ்பீக்ஸ் வித் டிக்னிட்டி. அவள் கண்ணியத்துடன் பேசினாள். ஷி ஸ்பீக்ஸ் வித் டிக்னிட்டி. ஷி பிஹேவ்ஸ் வித் கிரேட் டிக்னிட்டி. ஷி பிஹேவ்ஸ் வித் கிரேட் டிக்னிட்டி. அவள் மிக கண்ணியத்துடன் நடந்து கொண்டாள் அப்படின்னு. இஃப் யூ லாஸ் யுவர் டிக்னிட்டி யூ வில் லாஸ் எவ்ரி திங். இஃப் யூ லாஸ் யுவர் டிக்னிட்டி யூ வில் லாஸ் எவ்ரி திங். நீங்கள் உங்களோட கண்ணியத்தை விட்டுட்டிங்கன்னா, கண்ணியத்தை வந்து லாஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லாஸ் பண்ணிடுவீங்க. மற்ற எல்லாத்தையுமே இழந்துருவீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டெலெக்ட். இன்டெலெக்ட் அப்படின்றபோது அறிவாற்றல் அல்லது புத்திசாலித்தனம் அப்படின்னு அர்த்தம். அறிவாற்றல் அல்லது புத்திசாலித்தனம். They portray him as a man of keen intellect. They portraying him as a man of keen intellect. அவர்கள் வந்து அவனை ஒரு சிறந்த ஒரு அறிவாளியாக இல்லைன்னா ஒரு சிறந்த புத்திசாலியாக சித்தரிக்கிறாங்க. அவர்கள் அவரை ஒரு சிறந்த புத்திசாலியாக அல்ல அறிவாளியாக சித்தரிக்கின்றனர். போர்ட்ரையிங் அப்படின்ற போது சித்தரித்தல். இதை நம்ம நேற்று பார்த்தோம், நேற்று வீடியோவில். Nobody else comes near his intellect. Nobody else come near his intellect. யாரும் அவரோட புத்திசாலித்தனத்து பக்கத்தில் நெருங்க கூட முடியாது. அவர் வந்து அவ்வளோ ஒரு அறிவாளி இல்லைன்னா அவ்வளோ ஒரு புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். He can achieve anything with his intellect. He can achieve anything with his intellect. அவர் வந்து அவரோட அறிவால் எதையுமே சாதிச்சிருவார். அவரோட அறிவால் எதையுமே சாதிச்சிருவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சில யூஸ்ஃபுல்லான vocabularies பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பை.